பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் சீரீஸை நம்ம இந்தியா மோசமாக தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து அடுத்ததாக இங்கிலாந்துக்கு எதிராக அதுக்கப்புறமா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இப்படி எல்லா தொடர்களையுமே அடுத்தடுத்து நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் நம்ம பிசிசிஐக்கும் அதே போல் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க இந்த தொடரில் மோசமாக விளையாண்ட ரோஹித் சர்மா அவர் தொடர்ந்து நம்ம இந்திய அணியின் ஓப்பனராகவும் முக்கியமாக கேப்டனாக நம்ம இந்திய அணியில் தொடரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் பிசிசிஐ தரப்பு கிட்ட இருந்து தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ரோஹித் சர்மா அவருடைய இடத்துல இனிமேல் இவர் தான் நம்ம இந்திய அணியின் அதிரடியான ஓப்பனர், அதே போல கேப்டனும் இவர் தான். அடுத்து இங்கிலாந்து தொடர் அதே போல சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இரண்டு தொடர்லையுமே ரோஹித் சர்மா அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா நம்ம இந்திய அணியில விளையாட போற பிளேயரை பத்தின அந்த அதிரடியான வீரரை பத்தின ஏறக்குறைய அபிஷியலான தகவல் தற்போது நம்ம பிசிசிஐ கிட்ட இருந்து வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ரோஹித் சர்மா ஏற்கனவே டெஸ்ட் ஃபார்மேட்ல அவர் மோசமாக விளையாண்டு இருந்தாலும் ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரெக்கார்ட் நல்லா தான் இருக்கு. அதனால கண்டிப்பா சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ரோஹித் சர்மா அவர்கிட்டயே கேப்டன்சி அதே போல ஓப்பனிங் பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து கருத்துக்கள் என்னமோ வெளிவந்த வண்ணம் இருந்தாலும் ரோஹித் சர்மா அவர்கிட்ட கேப்டன்சி பதவியை கொடுக்க கூடாது, இந்திய கிரிக்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம், மீண்டும் ரோஹித் சர்மா கிட்டே சுத்திக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு தற்போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் புதிய கேப்டன் கிட்ட தான் நம்ம இந்திய அணியை ஒப்படைக்க போறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல முதலாவதா இருக்கக்கூடிய பெயரே ஹர்திக் பாண்டியா அவர் தான். ஹர்திக் பாண்டியா விஜய் ஹசாரே ட்ரோஃபியில தற்போது அற்புதமா நல்லா செயல்பட்டிருக்காரு. அதனால இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐ தொடர் அதுக்கப்புறமா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியிலையும் ஹர்திக் பாண்டியா அவர் தான் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட போறாரு அப்படிங்கிற தகவல்கள் தற்போது ஏறக்குறைய உறுதி வண்ணம் ஆயிருக்கு. அதே போல ரோஹித் சர்மா அவர் ஓப்பனரா விளையாண்டுகிட்டு இருக்காரு. அவருடைய இடத்துல யாரு உள்ள புதுசா வர போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர்ல ஒரு சில ஆட்டம் மோசமா விளையாண்டாலும் நிறைய ஆட்டத்துல அற்புதமா விளையாண்ட எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அவர் தான் ஒரு நாள் போட்டிக்காக நம்ம இந்திய அணி பக்கம் அவர் டெபியூட் பண்ண இருக்காரு. இங்கிலாந்து தொடர்லையும் சரி அதே போல சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் இந்திய அணியின் லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனரா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அவர் தான் இந்திய அணியின் ஓப்பனராக இறங்க போறாரு அப்படிங்கிற தகவல் தற்போது பிசிசிஐ அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அதனால சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அவருடைய பெயராவது அந்த ஸ்குவாட்ல இருக்குமா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய சந்தேகத்துக்கு உரிய விஷயமாக தான் இப்ப மாறி இருக்கு. அந்த வகையில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில ஓப்பனரா ரோஹித் அவருடைய இடத்துல எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், கேப்டனா ரோஹித் அவருடைய இடத்துல ஹர்திக் பாண்டியா, இது சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா ரோஹித் சர்மா ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவர் நல்லா விளையாடுவாரு, நம்ம இந்திய அணிக்கு ஓப்பனராகவும் கேப்டனாகவும் ரோஹித் சர்மா அவர் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.